தமிழக தலைமை செயலாளரை மாற்றிய உத்தரவை திரும்ப பெறுக என்று தேர்தல் ஆணையத்திற்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை தலைமை இயக்குநராக சந்தீப் மிட்டால் ஐஏஎஸ் அவர்களையும் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு அதன் நடைமுறைகள் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 8/4/2026 தேதியிட்ட உத்தரவின் வழியாக தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக பணியாற்றி வந்த முருகானந்தம் அவர்களுக்கு பதிலாக தற்பொழுது சாய்குமார் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சனாதனத்தினராக இருக்கக்கூடிய நியாயமற்ற பணிமாறுதலுக்கு திமுக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவால் இதற்காக எந்த வித காரணங்களும் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். முருகானந்தம் குறித்து எந்த ஒரு முக்கிய அரசியல் கட்சியும் எந்தவித புகார்களும் அளிக்கவில்லை என்றும் அவர் ஆபத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடைமுறை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வந்தாலும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் முடக்கிவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அடுத்த அரசு அமைந்து புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வகையில் நிர்வாகத்தில் ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் தொடர்ச்சியாக கண்காணித்து தலைமை செயலாளர் என்பது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிந்தைய காலத்தில் நிர்வாகம் சார்ந்த பல்வேறு வழக்கமான கோப்புகள் அதே போல நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திட வேண்டியிருப்பதாகவும் முருகானந்தம் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை செயலராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எந்தவித தடையுமின்றி சீராக நடைபெறுவதை உறுதி செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருப்பவர் அவரே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மீது எந்த புகாரும் இல்லாத நிலையில் தற்பொழுது எதற்காக இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக கேள்விகள் எழுந்திருப்பதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தமிழக தலைமை செயலாளரை மாற்றிய உத்தரவை திரும்ப பெறுக என்று தேர்தல் ஆணையத்திற்கு திமுக எம்பி டி.ஆர். பாலு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சாய்குமார் அவர்களை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை தலைமை இயக்குநராக சந்தீப் மிட்டால் ஐஏஎஸ் அவர்களையும் நியமித்து தலைமை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தி திமுகவின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு அதன் நடைமுறைகள் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் 8/4/2026 தேதியிட்ட உத்தரவின் வழியாக தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக பணியாற்றி வந்த முருகானந்தம் அவர்களுக்கு பதிலாக தற்பொழுது சாய்குமார் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது என்பது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சனாதனத்தினராக இருக்கக்கூடிய நியாயமற்ற பணிமாறுதலுக்கு திமுக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவால் இதற்காக எந்த வித காரணங்களும் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். முருகானந்தம் குறித்து எந்த ஒரு முக்கிய அரசியல் கட்சியும் எந்தவித புகார்களும் அளிக்கவில்லை என்றும் அவர் ஆபத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் எந்த விதமான நியாயமான காரணங்களும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடைமுறை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வந்தாலும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் முடக்கிவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அடுத்த அரசு அமைந்து புதிய அமைச்சரவை பதவியேற்கும் வகையில் நிர்வாகத்தில் ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில்தான் தொடர்ச்சியாக கண்காணித்து தலைமை செயலாளர் என்பது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிந்தைய காலத்தில் நிர்வாகம் சார்ந்த பல்வேறு வழக்கமான கோப்புகள் அதே போல நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திட வேண்டியிருப்பதாகவும் முருகானந்தம் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை செயலராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எந்தவித தடையுமின்றி சீராக நடைபெறுவதை உறுதி செய்வது மிகவும் பொருத்தமானதாக இருப்பவர் அவரே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மீது எந்த புகாரும் இல்லாத நிலையில் தற்பொழுது எதற்காக இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக கேள்விகள் எழுந்திருப்பதாகவும் தற்பொழுது
தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.